ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். காலாண்டு முடிவுகள் கொடுத்த நிறுவனங்கள் அப்போ டிவிடெண்ட் அறிவிச்ச பங்குகளை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். பல நிறுவனங்கள் அப்ப சாதனையிலான இதை கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பார்த்துக்கோங்க. நெட்வொர்க் டெக்னாலஜி காலாண்டு முடிவுகள் கடந்த ஆண்டு இதே காலாண்டுல 301 கோடியாக இருந்த லாபம் இருந்தது. தற்போது அது 820 கோடியாக பல மடங்கு உயர்ந்து சாதனை படைத்துள்ளது. முந்தைய காலாண்டு 774 கோடி. நிகர லாபம் கடந்த ஆண்டு 30 கோடியில் இருந்து தற்போது 85 கோடியாக அதிகரிச்சுள்ளது. அதே நேரத்துல லாப வரம்பு மார்ஜின் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 12% குறைந்த நிலையில் இம்முறை 15% மீண்டும் உயர்ந்து உள்ளது. லாப மார்ஜின் லாப வரம்பு. வங்கியின் வருவாய் இபிஎஸ் 5 ரூபாயில இருந்து 15 ரூபாயாக உயர்ந்து உள்ளது. பங்கு ஏற்கனவே 5244 வரையிலான உச்சத்திலிருந்து சரிந்து சுமார் 4600 என்ற நிலையிலே தடுமாறி கொண்டிருக்கிறது. 4500 4600க்குள்ள இந்த அபாரமான காலாண்டு முடிவுகளை பங்கின் விலையில் பெரிய அளவிலான ஏற்றம் வர வாய்ப்பு உள்ளது. நாளைக்கு காலையில பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிசிஎம் ஸ்ரீராம் லிமிடெட் கிட்டத்தட்ட 500% அபார லாப வளர்ச்சி கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ கடந்த ஆண்டில் இதே காலாண்டில் 3262 கோடியாக இருந்த வருவாய் இம்முறை 3564 கோடியாக உயர்ந்துள்ளது. முந்தைய காலாண்டில் 3193 கோடி. நிகர லாபம் நெட் ப்ராஃபிட் அரசு வழங்கிய வரி சலுகை மற்றும் சிறந்த செயல்பாடுகள் காரணமாக கடந்த ஆண்டின் 14 கோடி லாபத்துடன் ஒப்பிடுகையில் இம்முறை 693 கோடி என்ற வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை எட்டியுள்ளது. கிட்டத்தட்ட 500% லாப வளர்ச்சி ரெவன்யூ வளர்ச்சி கொடுத்திருக்கிறது. பங்கின் வருவாய் இபிஎஸ் 44ஆக அதிகரித்துள்ளது. பியின் விகிதமும் பிஇ ரேசியோ 12ஆக குறைந்து பங்கு மிகவும் மலிவான விலையில் கிடைக்கிறது. நல்ல ஒரு ஸ்டாக்கு டிசிஎம் ஸ்ரீராம் லிமிடெட். பங்கு அதன் உச்ச விலையிலிருந்து சுமார் 40% சரிவில் கிடைப்பதால் இந்த நல்ல முடிவுகளுக்கு பிறகு பங்கின் விலையில் பெரிய அளவிலான நல்ல ரேலி வருவதற்கு வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஸ்டாக் எல்லாம் பாருங்க. அப்புறம் லாக்ஸன் அண்ட் டர்போ எல்என்டி நிறுவனம் சந்தையின் எதிர்பார்ப்பை மிஞ்சிய சாதனை படைத்திருக்கு. வருவாய் 63,679 கோடியிலிருந்து 67,942 கோடியாக உயர்ந்து உள்ளது. நல்ல ஒரு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. நிகர லாபம் 4,318 கோடி இதிலிருந்து 4,988 கோடியாக உயர்ந்து உள்ளது. 318 4,988 கோடியாக உயர்ந்து உள்ளது. அபார வளர்ச்சி கொடுத்திருக்கு. லாப வரம்பு மார்ஜின் எடுத்துக்கிட்டீங்கன்னா 13%-இருந்து 12% சற்று குறைந்த போதிலும் அதர் இன்கம் மூலமாக 2,377 கோடி மூலம் அதை சரி செய்து சந்தை வல்லுநர்கள் மற்றும் புரோக்கரேஜ் அமைப்புகளில் எதிர்பார்ப்பை விடவும் சிறந்த முடிவுகளை வெளியிட்டு உள்ளது. இது ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. நிப்டி 50 இண்டெக்ஸ்ல உள்ள இந்த நிறுவனம் டாப் 10 வெயிட்டேஜில் நிறுவனம் என்பதால் இதன் வளர்ச்சி ஒட்டுமொத்த பங்கு சந்தைக்கு மிகப்பெரிய சாதகமாக பார்க்கப்படுகிறது நாளைக்கு. அதுக்கப்புறம் பங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பின் லேப், இது ஒரு நல்ல ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்கு. டிஜிட்டல் பேமெண்ட் பார்ட்னர் 300% லாப உயர்வு கொடுத்திருக்கு. வருவாய் கடந்த ஆண்டுல 614 கோடியிலிருந்து 737 கோடியாக உயர்ந்துள்ளது. பெரும்பாலும் இந்த பின்லேபுடைய மிஷினை தான்
எல்லா கடைக்காரங்களும் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. முந்தைய காலாண்டுல 701 கோடி செயல்பாட்டு லாபம் வந்து அதாவது ஆப்ரேட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கடந்த ஆண்டுல 7%-இருந்து 13%-ஆக இரட்டிப்பாகி உள்ளது. கடந்த ஆண்டில் 5 கோடியிலிருந்து 4 மடங்கு உயர்ந்து 20 கோடியாக கிட்டத்தட்ட 300% உயர்வு உள்ளது. நிகர லாபம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரித்து வரும் சூழலில் காலாண்டுகள் முடிவில் வெளியான சில நிமிடங்களில் பங்கின் விலையில் நல்ல ஏற்றம் காணப்பட்டது. காலையிலமா இருந்தாலும் நீங்க வாங்கலாம். இப்போ நான் வந்து கட்சியில கிடையாது. எங்கே அம்புஜா சிமெண்ட் வந்து கடந்த ஆண்டுல 10,799 கோடியிலிருந்து 9,500 கோடியாக குறைந்துள்ளது. ஆண்டு மற்றும் காலாண்டு அடிப்படையில சரிவு கொடுத்திருக்கு. ஏசிசிக்கு அப்புறம் அம்புஜா சிமெண்ட் சரிவை கொடுத்திருக்கு. 19%-இலிருந்து 17%-ஆக குறைந்துள்ளது. நிகர லாபம் கடந்த ஆண்டில 1,041 கோடியாக இருந்தது. இப்ப 660 கோடியாக கடுமையாக சரிந்துள்ளது. சிமெண்ட் துறையில் நிலவும் மந்தமான சூழல் நிறுவனத்தின் முடிவுகள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் பலவீனமாக அமைந்து உள்ளன. அப்போ இன்னொன்னு ஒரு பலவீனமான ஸ்டாக் எதுன்னா விஎஸ்டி இண்டஸ்ட்ரி, இதுவும் கோட்டவன் மோசமான முடிவு கொடுத்திருக்கு. வருவாய் வந்து 256 கோடியாக வீழ்ச்சி அடைந்தது. ஆண்டு மற்றும் காலாண்டு அடிப்படையில சரிவு. லாப வரம்பு கடந்த ஆண்டில் 26%-இலிருந்து கடுமையாக சரிவை கண்டுள்ளது. நிகர லாபம் கடந்த ஆண்டில 56 கோடியில இருந்து இப்போது 42 கோடியாக சரிந்துள்ளது. நிலைமை வருவாய் வந்து லாப வரம்பு மற்றும் நிகர லாபம் என அனைத்து அளவீடுகளும் கடும் சரிவை சந்தித்துள்ளதால் முதலீட்டாளர்கள் இந்த பங்குல இதுலயும் நம்ம அம்புஜாலையும் ஷார்ட் பண்ணலாம் நாளைக்கு. இந்த கெமிக்கல் துறையை சேர்ந்த கம்பெனியான பிஏஎஸ்எஃப் நல்ல ஒரு அருமையான கம்பெனி. பங்கு ஒன்றுக்கு 25 ரூபாய் டிவிடெண்ட் அறிவித்திருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்ட் எக்ஸ்டேட் 30 என்பதா நாளை 29 பங்கு வாங்கினீங்கன்னா 25 ரூபாய் டிவிடெண்ட் கிடைக்கும். கடந்த ஓராண்டில் விலை சரிந்து தற்போதைய அது உச்ச விலையிலிருந்து 26% தள்ளுபடியில் கிடைக்கிறது. மாடரேட் ரிஸ்க் இது. இந்த நிறுவனத்தின் காலாண்டு முடிவுகள் சிறப்பாக இருப்பதால் முதலீட்டாளர்கள் இதையும் கவனத்தில் கொள்ளலாம். இப்பதான் வந்து பார்த்துருக்கோம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து பங்கின் விலை 4% 5% வரை இன்று சரிந்து முடிந்தது. 400 என்ற வலுவான சப்போர்ட்டை விடுத்து 390 கீழே நிறைவடைந்துள்ளது. சரிவுக்கான காரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலாண்டு முடிவுகள் வருவாய் வளர்ந்திருந்தாலும் லாப வரம்பில் ஏற்பட்ட தொய்வு காரணமாகவே இந்த சரிவு ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் வந்து நோர்மா நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்து 454 இலக்கு கொடுத்திருக்கு. ஜெப்பிரிஸ் பையிங் ரேட்டிங் கொடுத்து 550 கொடுத்திருக்கு. இது பார்த்துக்கோங்க. புரோக்கரேஜ்காரங்க பையிங் ரேட்டிங் ஹோல்டிங் ரேட்டிங் கொடுத்திருந்தாலும் இந்த பங்கு ஆனது விலையில இறங்குது. அப்புறம் கோல்ட்மேன் சார்ஜஸ் வந்து 470 மற்றும் சிஎல்எஸ்ஏ வந்து 522 ரூபாய் இலக்கு விலையில வழங்கி நேர்மறையான பார்வை வைத்துள்ளன. ஆனா வந்து இப்ப பெரும்பாலும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அதை நீங்க நான் வச்சுக்கோங்க. அதனாலதான் புரோக்கரேஜ்காரங்க நம்மளை வாங்க சொல்லிட்டு அவங்க வித்துட்டு போயிடுவாங்க. கவனமா பார்த்துக்கோங்க. இதுக்கு சப்போர்ட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 380 ஒரு சப்போர்ட் இருக்கு. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கொஞ்சம் கீழே வரும். அது பிரேக் பண்ணாத முடியும் நல்லது இல்லை, நல்லா இருக்கும். மேல வந்து 410 ரூபாய்க்கு மேல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிச்சுன்னா இவங்க சொல்லுற லெவலுக்கு போக வாய்ப்பு உள்ளது. அப்புறம் சுஸ்லான் எனர்ஜி, இதுவுமே கடுமையான வீழ்ச்சி. சந்தை நேரத்தில் முடிவுகள் வெளியானவுடன் பங்குல
கிட்டத்தட்ட 9.5% வந்து சரிந்தது. காரணம் வந்து பலவீனமான முடிவுகள். முந்தைய காலாண்டுல 5,493 கோடியில இருந்து 3,829 கோடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் கடந்த ஆண்டில 3,132 கோடியை விட அதிகம்தான். ஆண்டாண்டு அடிப்படையில் கொஞ்சம் அதிகமா இருக்கு. லாப வரம்பு கடந்த ஆண்டுல 19% இருந்து இப்போது 16% சரிந்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் இதுவே மிக குறைந்த அளவாக பார்க்கப்படுகிறது. நிகர லாபம் காலாண்டு மற்றும் ஆண்டு அடிப்படையில் சரிவை கண்டுள்ளது. இந்த பங்குக்கு சப்போர்ட் வந்து 45 முதல் 40 வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக நிலை பெற வாய்ப்பு உள்ளது. அப்புறம் வருண் பிரிவேஜ் இதுவுமே எதிர்பார்ப்பு எல்லாமே கொஞ்சம் இதாகி போச்சு. நிறுவனத்தின் முடிவுகள் வெளியான பிறகு 7% சரிவு சந்தித்தது. வருவாய் வந்து வரலாற்று சிறப்புமிக்க வருவாய் வந்து எட்டியுள்ளது. 8,451 கோடி எட்டியுள்ளது. கடந்த ஆண்டு 7,170 கோடியாக இருந்தது. நிகர லாபம் 525 கோடியாக உயர்ந்துள்ளது. மார்ஜினுமே 28% என சீராக உள்ளது. சரிவுக்கான உண்மையான காரணம் நிறுவனத்தின் முடிவுகள் நன்றாக இருந்தாலும் சில வல்லுநர்கள் மற்றும் புரோக்கரேஜ் அமைப்புகள் அவர்களுடைய எஸ்டிமேட்டான 10,570 கோடியை பூர்த்தி செய்யாததால் இந்த பங்கானது சரிவை சந்தித்து இன்னைக்கு முடிவடைந்துள்ளது. வருண் பிரிவேஜ் இது வந்து நீங்க லாப நோக்கில அக்குமுலேஷனை நீங்க பண்ணிக்கலாம். அதனாலதான் சொல்லுறது பங்கு சந்தையில நீங்களோ நாங்களோ வாங்கினதுனாலயோ மார்க்கெட்டு மூவ் ஆகாது. இந்த புரோக்கரேஜ்காரங்க ஃபுல்லாவும் இந்த பேங்குக்காரங்க ஃபுல்லா வச்சுக்கிட்டு ஒரு கமிட்டி போட்டு அவங்க ஒரு பங்கை வாங்குவாங்க. அந்த பங்கு விலை ஏறும். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு பங்கை அவங்க நினைச்சாங்கன்னா கூட்டு சேர்ந்து ஒரு பங்கை ஏற்ற ஆனா இதெல்லாம் நம்ம காசு தான். நம்ம மியூச்சுவல் ஃபண்டு காசு தான். அதனால புரோக்கரேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்காதீங்க. ஒரு பங்கு ரொம்ப நாள் அக்குமுலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொடுப்பாங்க. நீங்க புரோக்கரேஜ்காரங்க போல கமிட்டி வச்சு அந்த பங்கை விலையை உசைத்திடுவாங்க. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப்பா 400 500 கிட்ட வரலாம் பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எம்டிஆர் கட்சிகள் பார்த்தோம்னா பெங்களூருவில் கட்சியல் நிறுவனத்தின் பிரத்யேக விமான நிலையத்தை மீண்டும் திறக்க மத்திய அரசிடம் கர்நாடக அரசு அனுமதி கோரியுள்ளது. அப்புறம் வந்து எஃப்ஐ வந்து விற்பனை வெளிநாட்டு முதலீட்டாளர் தொடர்ந்து தங்களின் பங்குகளை குறைத்து வருகின்றன. 12% இருந்து 9.4% குறைந்துள்ளது. ஆனால் டிஐ வந்து தங்களின் முதலீட்டை அதிகரித்து உள்ளனர். மியூச்சுவல் ஃபண்டு போட்டவங்க பாவம். விஇஎல் முடிவுகளும் ஆரம்பத்தில் சரிந்தாலும் எந்த பங்கையும் பார்த்து கவனமா வச்சுக்கோங்க. கட்சியே இல்லையே எஃப்ஐ வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் புக்கிங்கா இல்லை என்ன காரணம்னு தெரியல. பிஎஸ்சி லிமிடெட் வந்து பங்கின் விலை அது உச்சத்துல இருந்து 21% சரிந்து 3,500 கீழே கிடைப்பதால் லாங் டேர்ம் இந்த முதலீட்டாளர்கள் இதை நல்ல ஒரு ரேஞ்சில் பார்த்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்புறம் எம்டிஆர் டெக்னாலஜி பங்குமே 5% லோயர் சர்க்கிட்டுக்குள்ள இருக்கு. இந்த 21 வெளியாகும் முடிவுகளை பொறுத்து நாளைக்கு வந்து ரிசல்ட் வெளியாகுது. அதை பொறுத்து அதுக்கடுத்து அதோடைய மூவ்மெண்ட் அங்கே இருக்கும். டிசிஎம் சுயம்லாம் பார்த்தாச்சு. நீங்க நாளைக்கு காலையில பார்க்க வேண்டிய பங்குனா பின்லேப் நெட்வொர்க் டெக்னாலஜி டிசிஎம் சொல்லியாம லாசன் அண்ட் டர்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரிசல்ட் இவங்க நல்லா கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் இவங்க தான் புரோக்கரேஜுக்காரங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. பேங்குக்காரங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதுக்கு ஏத்தாப்புல தான் மூவ்மெண்ட் இருக்கும். இந்த பின்லேப் என்னுடைய பார்வையில இது ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்கா எனக்கு தோணுது. நீங்க பார்த்துக்கோங்க. கட்சியில ஹோல்டிங் வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஆர்டர் இருக்கு. ஆனா ஆர்டரை ஒர்க் அவுட் பண்ணணும்.
அப்புறம் பாரத் எலக்ட்ரானிக், சுஸ்லானு, வருண் பிரிவேஜ், இதெல்லாம் நீங்க அம்புஜா சிமெண்ட், விஎஸ்டி இண்டஸ்ட்ரி, விஎஸ்டி டிராக்டர் கம்பெனி, எம்டிஆர் டெக்னாலஜியும், அப்புறம் பிஎஸ்சியும், இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு கவனமா பண்ணிக்கோங்க. பிஏஎஸ்எஃப் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்கு தான். இப்போ கெமிக்கல்ஸ் துறையை சார்ந்த ஸ்டாக்ஸ். இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்கு. இந்த பங்குகளை நீங்க பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம டெக்னிக்கலா பார்த்துட்டு நல்லா எந்திரி போவோம். ஆனா அங்கே அந்த அந்த நேரத்துல புரோக்கரேஜுக்காரங்க ஏதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட கொடுத்து வெளியில இறக்கி விட்டுருவாங்க. அப்படித்தான் நடந்திருக்கு இந்த பிஇஎல்லுக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நான் கூறுவது ஏதாவது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னத்தையோ சொல்லுவேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் வந்து ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கேற்றாப்புல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தெளிவா சொல்லுவதற்கு முயற்சி பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. லைக் அண்ட் ஷேர் வந்து உங்களுடைய விருப்பம். வாழ்க வளத்துடன்.